Success is obviously not an accident. Veranda ES, where your dream becomes reality. குஜராத்தில் யுசிசி எனப்படும் பொது சிவில் சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மாநில அரசு தாக்கல் செய்தது. திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை, தத்தெடுப்பு உள்ளிட்ட தனிநபர் உரிமைகள் தொடர்பாக அந்தந்த மதத்திற்கு ஏற்ப தனிச்சட்டங்கள் உள்ள நிலையில் இவற்றை அனைவருக்கும் ஏற்ப பொது சிவில் சட்டமாக கொண்டுவர குஜராத் அரசு முயற்சித்து வருகிறது. இதன்படி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான 5 பேர் அடங்கிய நிபுணர் குழுவை கடந்த ஆண்டு மாநில அரசு நியமித்தது. இந்த குழு பல்வேறு தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து மாநில அரசிடம் தனது அறிக்கையை சமீபத்தில் அளித்தது. இதையடுத்து சட்டமன்றத்தில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் குஜராத் பொது சிவில் சட்டம் 2026 என பெயரிடப்பட்ட மசோதாவை தாக்கல் செய்து பேசிய முதல்வர் பூபேந்திர பட்டேல், அரசமைப்பு பிரிவு 14 படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்டத்தின் முன்பு சம உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அதே அரசமைப்பின் பிரிவு 44 படி பொது சிவில் சட்டம் அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு மதம் மற்றும் ஜாதியின் அடிப்படையில் இருக்கும் பாகுபாடுகளும் பிளவுகளும் நீக்கப்படும். குஜராத்தில் உள்ள அனைவருக்கும் சமமான உரிமை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மசோதாவில் மற்றவர்களுடன் சேர்ந்து வாழும் உறவை பதிவு செய்யும், விவாகரத்து பெறவும் வழிவகை செய்யப்படும். இதேபோல இரண்டாவது திருமணத்தை தடை செய்வதுடன் கணவரோ அல்லது மனைவியோ உயிரிழந்தால் மட்டுமே இந்த சட்டத்தின் கீழ் மறுமணம் செய்ய வழிவகை செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.